கல்யாண தேதியத்தான் குறிச்சிருக்கேன். தயவு செஞ்சு நிக்கிறவங்க எல்லாம் உட்காருங்க. உட்கார்ந்தாதான் நிகழ்ச்சி நடத்த முடியும். நீங்க இப்படி பின்னாடி நிக்கிறவங்க தெரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா 10 மணிக்கு 11 மணி வரைக்கும் கூட நடத்தலாம். தயவு செஞ்சு உட்காருங்க. இப்ப லேடிஸ்லாம் எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்காங்க. ஏன் நீங்க மட்டும் நின்றுட்டே இருக்கீங்க? எத்தனை தடவை வந்து சொல்ல முடியும் உங்களுக்கு? தயவு செஞ்சு உட்காருங்க. காவல்துறைக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரோக்ராம் சிறப்பா நடக்கும். இல்லையா நிப்பாட்டி போட்டு அவங்களும் போயிடுவாங்க, நமக்கு வேஸ்ட் ப்ரோக்ராம். தயவு செஞ்சு உட்காருங்க. அண்ணே உட்காருங்க. சொல்ற காலைல கேக்குதா இல்லையா? கேக்குது தானே? கொஞ்சம் தயவு செஞ்சு உட்காருங்க. இல்லையா பின்னாடி போங்க, 10 ஸ்டெப் பின்னாடி போங்க. அப்படியே பின்னாடி நவருப்பா, கொஞ்சம் நவருங்கப்பா. ப்ரோக்ராம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. பின்னாடி பாரு நின்றுட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு உட்காருங்க. இல்லையா கொஞ்சம் பின்னாடியாவது போங்க, வரவங்களை உட்கார விடுங்க. தம்பி, இந்த சின்ன பசங்களா அங்கங்க ஆடிட்டு இருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு ஊருக்காரங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா? நீங்க பண்ற கூத்துனால மத்தவங்க கண்டுகளிக்கிறது எட்டு போகுது. தயவு செஞ்சு ஆடுற மாதிரி அங்க போங்க. குட்டை இருக்கு, அந்த குட்டைக்குள்ள போய் தண்ணிக்குள்ள குச்சி ஆடுங்க. அதுக்கப்புறம் சரிங்களா? தயவு செஞ்சு இங்க யாரும் இடையூறு பண்ணாதீங்க. இடையூறு பண்ணி கிராமம் புடிச்சது அப்படின்னா இதுக்கான செலவு அனைத்தையும் வசூல் பண்ணிக்கிட்டு தான் விடுவோம். இது கிராமத்தோட கட்டளை சொல்லிட்டேன். அதனால தயவு செஞ்சு உட்காருங்க, இல்லன்னா பின்னாடி போங்க. ப்ரோக்ராம் நடத்த விடுங்க. இடையூறு யாரும் பண்ணாதீங்க. இடையூறு பண்ணீங்க அப்படின்னா இதோட செலவு எவ்வளவு அத்தனையும் கம்பத்துல